HBR at 100 the most influential and innovative article of the Harvard Business Review அப்படின்ற இந்த புக்கில் தான் சாப்டர்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னா 25th சாப்டர் டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதினவர் யார் அப்படின்னா டிம் ப்ரவுன் அப்படின்ற எழுதியிருக்காது. 2008 இந்த ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிசைன் திங்கிங் அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் பில்டிங் சம்திங் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் டீப்லி. ஓகேவா, ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் வாங்குறாங்களோ அந்த பீப்புள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டீ வந்து கிளாஸில் குடிப்போம், இல்லை பேப்பர் கப்பில் குடிப்போம் வெளில போனால். ஸோ இதுவே இன்னொரு கடையில் பார்த்திங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் கப் கொடுக்குறாங்க ஆர் பிஸ்கட் கப் கொடுக்குறாங்க அப்படின்னா தே செல்லிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு புதுவிதமான டீ குடிக்கிற அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டோர்ஸ் ஆகட்டும், அவங்க கொடுக்குற ப்ரீமியம் சவுண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க உட்காந்துருக்க ஆம்பியன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, தட் இஸ் டிசைன் திங்கிங். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை புதுசாக கொடுக்கறது, ஒரு பர்சனுக்கு டீ குடிக்கிறதையே ஒரு புது ப்ரீமியம் ஃபீலாக குடிக்கிறதுக்கு பேர் தான் டிசைன் திங்கிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங்னா என்ன, டிசைன் திங்கிங்கோடைய 5 சூப்பர் பவர்ஸ் என்னது, அண்ட் 3 steps டு பில்ட் அ டிசைன் திங்கிங், அண்ட் அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஸ்டோரியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹே ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். What is design thinking? So before build something, understand people deeply. ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீப்புள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அந்த பீப்புள் எப்படி அதை ஃபீல் பண்ணுவாங்க, அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா, அவனுக்கு எந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தருது, என்ன ஹேபிட் ரிலேட்டடான ப்ராடக்ட் நீ மேக் பண்ணுற, அவன் எப்படி அதை ஃபீல் பண்ணுறான், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது தான் டிசைன் திங்கிங். ஓகேவா, ஒரு நார்மல் கம்பெனி வந்து எப்படி இதை பார்க்கும் அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத நார்மல் பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ இதுவே டிசைன் திங்கிங் பீப்புள்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவனுடைய எந்த ஹேபிட்டுக்கு நான் இந்த ப்ராடக்டை செல் பண்ணுறேன், அவனோட எந்த எமோஷனுக்கு நான் இந்த ஹேபிட்டை செல் பண்ணுறேன். ஸோ தே ஆர் கம்பைனிங் பீப்புள்ஸ் எமோஷன் இன்டு த ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டில் எல்லாம் அம்மா சமைச்சு போடுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு மட்டும் சமைக்கிறது இல்லை, சின்னவனுக்கு என்ன பிடிக்கும், பெரியவனுக்கு எவ்வளோ காரம் போட்டாகும், அப்பாவுக்கு எவ்வளோ காரம் போடணும், சால்ட் எவ்வளோ சேர்த்துப்பாங்க, சுகர் எவ்வளோ சேர்த்துப்பாங்க, எது அவனுக்கு பிடிக்கும், எது அவனுக்கு பிடிக்காது, இது அவனுக்கு ஒத்துக்காது அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒரு அணுகுமுறையில் ஒரு கம்பெனி அவங்களுடைய பீப்புள்ஸை, அவங்களுடைய கஸ்டமர்ஸை டீல் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் டிசைன் திங்கிங். 5 சூப்பர் பவர்ஸ் ஆஃப் டிசைன் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஒன் எம்பத்தி, சீயிங் த வேர்ல்டு த்ரூ அனதர் பர்சன் ஐஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷூவை பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு ஷூ பில்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தை போட்டு நடக்க போகும்போது அது அழுது. ஓகேவா, ஸோ ஒரு நார்மல் கம்பெனி எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா ஷூவோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவே ஒரு டிசைன் திங்கிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஷூவை எடுத்து வச்சு பார்த்து இந்த ஷூவில் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை இது டிசைன்லேயே கோளாறு இருக்கா அப்படின்னு, அதோட மேக் என்ன, அதோட ஃப்ரண்ட் ஏன் அப்படி இருக்குது, அவனோட டோஸ் கரெக்டாக உட்காருதா, அவனோட பேக் ஃபுட்டு கரெக்டாக உட்காருதா அப்படின்னு டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசைன் திங்கிங். அதாவது அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுதான் ஐடியேஷன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடியேஷன் திங்கிங்னா என்ன அப்படின்னா கனெக்டிங் த டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜின்னு டிஃப்ரெண்ட்டு, இன்ஜினியரிங் டிஃப்ரெண்ட்டு, ஆர்ட்டு டிஃப்ரெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு டிஃப்ரெண்ட்டு. பட் இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஐடியேஷன். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணும்போது அதில் ஒரு புது ஐடியா வேறு எதுலையா இருந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் எடுத்து அதை பில்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் ஆப்டிமிசம். தேர் இஸ் அ பெட்டர் சொல்யூஷன் ஃபார் த ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ். உன்னோட ப்ராடக்ட்டில் பெரிய ப்ராப்ளம் இருக்கா, அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை கண்டுபிடி. ஓகேவா, அண்ட் அடுத்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா இந்த ப்ராடக்ட் நான் இன்னும் எப்படி அதிகமாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை மேக் பண்ணணும், அப்புறம் அதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும், அது நல்லா இல்லை அப்படின்னா அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எவால்வ் பண்ணணும். ஸோ நீ அகைன் அண்ட் அகைன் அந்த ஒரு ப்ராடக்டை மேக் பண்ண தான் இட் கெட்டிங் மோர் சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ் ஃபார் த பீப்புள். அந்த ப்ராடக்ட் அவ்வளோ ஈஸியாகவும் சிம்பிளராகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் டிசைன் திங்கிங். எவ்வளோ ஈஸியாக நீ கொண்டு போய் கொடுக்குறியோ அதுதான் வந்து அந்த பீப்புளோட வின் அண்ட் ப்ராடக்டோட வின்னும் கூட. ஓகேவா, ஸோ அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த விஷயத்தில் ஜெயிக்கிற வரைக்கும். அண்ட் அடுத்து கொலாபரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளுக்கும் மொபைல் கம்பெனிக்கும் வந்து என்ன காம்பினேஷன் இருக்குது, எதுவும் கிடையாதா. ஸோ இதே தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்
இடத்துல இருந்து அதோட ஐடியாஸை எடுத்து கொலாபரேட் பண்ணுங்கள். இதுக்கு இது செட்டே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஆப்பிளும் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி எப்படி ஆப்பிள்னு பேர் வைப்பான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கொலாபரேட்டிவ் திங்கிங் பண்ணுங்கள். டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3த்துக்கு நான் வந்து ஆப்பிள் கம்பெனி வச்சு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் ப்ராப்ளம். இப்போது ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐபாடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே MP3 பிளேயர்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் அந்த MP3 பிளேயர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பட்டன்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்ட் லுக்கில் இருக்கும். அண்ட் அதில் வந்து ஈஸி டு யூஸாக இருக்காது, ஹார்ட் டு கேரி, அண்ட் இட் இஸ் ஸோ பிக் இல்லையா? இதை வந்து ஆப்பிள் பார்த்துட்டு இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா பட்டன்ஸ் அவ்வளோக்கா இருக்காது, அண்டு அதில் வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்காது. ஸோ ஈஸி ஆக்சஸ் டு த மியூசிக், ஓகேவா? அண்ட் அது இல்லாமல் அதோடைய ப்ராடக்ட் டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக, எது நீடோ அது மட்டும்தான் அந்த ஐபாடில் இருக்கும். ஸோ இதன் மூலயமா அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பிஹேவியரை ஆப்பிள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய MP3 பிளேயர் பீப்புள்ஸ்க்கு தேவையில்லை. பீப்புளுக்கு தேவை என்ன அப்படின்னா மியூசிக்கு ஈஸி ஆக்சஸ் வேணும். ஸோ அதனால் அவங்க ப்ராடக்டை சிம்பிளாகவும் சூப்பராகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். இந்த ஐடியேஷன் அப்படின்னா கிவிங் எ மெனி சொல்யூஷன் ஃபார் த சிங்கிள் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க. ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கெஸ்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸ்வைப் கெஸ்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து கீபேட் இருக்காது, நிறைய செட்டிங்ஸ் அதில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஸ் அதில் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோர் டே கெப்ட், அவங்களுக்கான ஒரு என்டையர் சொல்யூஷனை அவங்க வந்து ஒரு ஐஃபோனை பில்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஒரு ஃபோன் அவங்க கையில் எப்படி ஒரு மேஜிக் ஃபீல் கொடுக்கும், அப்படி யோசிச்சதுனால தான் அது அவனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடணும். என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவன் மெஸ்மரைஸ் ஆகிற அளவுக்கு அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் ஐடியேஷன். நிறைய ஐடியாவை ஒரே ப்ராடக்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐடியேஷன். இம்ப்ளிமெண்டேஷன், தேர்ட் ஒன். இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமலிஸ்டிக் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்பிளோட எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டோர் எடுத்தாலுமே சரி, சேம் ஃபாண்ட் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அவங்க ஸ்டோர்லேயும் அதே ப்ராடக்ட் தான், வெப்சைட்லேயும் அதே டெஸ்ட் தான் இருக்கும். அவங்களுடைய பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுமே சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். மேக்புக் ஓப்பன் பண்ணாலும் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு இடத்துல மட்டும் சிம்பிளிஸ்டிக் யூஸ் பண்ணாமல் என்டையர் ப்ராடக்ட் அவங்க எங்கெல்லாம் செல் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துலையும் அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் எப்போயுமே ஒரு ப்ராடக்ட்டு லான்ச் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு கேம்பெயினை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்கான். எனக்கு அது படித்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன். பரவாயில்ல, நம்ம அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டலை பற்றி கூட HBR எழுதியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டலுடைய மிஷன் என்ன அப்படின்னா, எலிமினேட் பிளைண்ட்னஸ் டு த புவர் பீப்புள் ஆஃப் இந்தியா. ஏழை எளிய மக்கள் யாருமே கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய அதுன்ற ஒரு பெரிய விஷனை நோக்கி போகிறதுக்கு பேர் தான் அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டல். இப்போது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க கிராமப்புறங்கள் ரொம்ப தொலைவில் இருக்குது ஒவ்வொன்றும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சிட்டிஸில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கண்ணு தெரிகிறதுக்கு நீ வந்து மிஷன் வச்சுருக்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ பணம் வசூலிக்க முடியாது, ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ராப்ளமே வச்சுக்கிட்டு எப்படி அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க வில்லேஜ்குள்ளேயே கேம்ப்பு போட ஆரம்பித்தாங்க. அண்ட் செகண்டு ஃப்ரீயாக ஐ டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தேர்டு தான் மாஸ்டர் மூவ். என்ன அப்படின்னா, $400 வரக்கூடிய ஒரு ஐ கான்டாக்ட் லென்ஸை $4க்கு தயாரித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு இருக்க ப்ராப்ளமை என்னன்னு தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டிசைன் திங்கிங். ஹியூமன் எமோஷனோடைய உங்களோட ப்ராடக்டை பில்ட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா அது மேசிவ் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேவா? அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நார்காட்டிக் ரேடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்கம் திங் அப்படின்ற புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். அந்த புக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நான் அடுத்த ஐடியாவில் மீட் பண்ணலாம்.